நம்ம வயிற்றுல தீபாக்னின்னு சொல்லுவோம். நாங்கள் தீபாக்னின்னா அக்னி. அதுதான் நம்மளுடைய சீரணத்தை ரெகுலேட் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி அசிமுலேஷன் எல்லாமே இருக்கும். அது ஒரு பழக்கத்தினால் மாறுபட்டுட்டே இருக்கும். நீங்கள் நல்ல உணவுகள் எடுத்தீங்கன்னா அந்த அக்னி நல்லா இருக்கும். எப்போவுமே அந்த ஃபயர் நல்லா இருந்தால் தான், வயிற்றுல ஃபயர் இருக்கணும்பாங்க இல்லையா, அது மனசுக்கு மட்டும் கிடையாது, சீரணத்துக்கும் அந்த ஃபயர் இருக்கணும். அது நல்லா இல்லைன்னா தான் இந்த பிரச்சனையெல்லாம் வரும். நாங்கள் பஞ்ச தீபாக்னி அப்படின்னு ஒரு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். பஞ்ச தீபாக்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், சீரகம், 5 பொருள் தான். வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், சீரகம் ஒவ்வொன்றும் 50 கிராம் எடுத்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு, ஈக்குவலா 550னா 250 கிராம், இன்னொரு 250 கிராம் நாட்டு வெல்லம் கலந்துக்கணும். கலந்து ரெண்டையும் கலந்து வச்சுட்டு ஒரு அரை தேக்கரண்டி எடுத்தாங்கன்னா பசியும் நல்லா இருக்கும், உள்ள டைஜஸ்டபிலிட்டியும் நல்லா இருக்கும். இன்னொரு எண்டு அஜீரணம் மட்டும் இல்ல, அல்சரா இருக்கு, கேஸ்ட்ரிக்கா இருக்கு அப்படின்னா அன்னப்பொடின்னு சொல்லுவோம். அன்னப்பொடிங்கிறது இதே மாதிரி இன்னும் 2-3 இருக்கும். அதில் கொஞ்சம் பெருங்காயம் சேரும், கருவேப்பிலை சேரும். இதே 5ஓட சேர்ந்து கருவேப்பிலை, பெருங்காயம் சேரும். இந்த உணவு அந்த அன்னப்பொடியை சாதத்தில் போட்டு சாப்பிட சொல்லுவோம். சாதத்தில் சுடு சாதத்தில் அரை ஸ்பூன் போட்டு அதை நல்லா அதை சாப்பிட்டுட்டு, அது அந்த அன்னப்பொடி இல்லைன்னா அட்டச்சூரணம்னு சொல்லுவாங்க. அது இந்த சித்த ஆயுர்வேத கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி சாப்பிடலாம். அதை உணவுகளோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் விட எளிது என்னன்னா, ரெகுலரா சாப்பிட்ட உடனே நம்ம கேரளத்து மக்கள் ஜீரக தண்ணி குடிக்கிறாங்க இல்லையா, அதை ரெகுலரா பழக்க வச்சிடணும். டைஜஷன் பிரச்சனை இருக்கு, அல்சரேஷன் இருக்குன்னா சீரக தண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதை மாதிரி நம்மளுடைய உணவு பழக்கத்தை வைத்துக் கொண்டோம்னா அஜீரண பிரச்சனை வராது.